அந்த இரவில் நான் தூங்கவில்லை. நகரமே உறங்க மறந்தது போல. தூரத்தில் மழை வந்து கொண்டே இருந்தது. காற்று ஒரு சில நொடியிலே வலிந்து எச்சரிக்கையை தூற்றியது. மாயா உயிருடன் இருந்தாள். அவளது வீடியோ அழைப்பை பார்த்த பிறகு நான் ஒன்றை உறுதியாக கவனித்தேன். அவள் பின்னணியில் தெரிந்தது ஒரு சின்னம். அது ஜெரிகோவின் சின்னம் அல்ல. அது ஒப்ளிவியன் ஆர்டர் எனப்படும் இன்னொரு குழுவின் குறி. ஒப்ளிவியன் ஆர்டர், மறைவின் ஒழுங்கு. இந்த குழு ஜெரிகோவுக்கு எதிரானது. அவங்களோட யாருன்னு வெளிப்படையா தெரியல. அவங்களுடைய செயல் திட்டங்கள் மாயமாகவே நடக்கின்றன. மாயா, அவளே அந்த குழுவில் இருக்கிறாள். அவள் வாழ்ந்திருப்பதற்கான ஒரே காரணம் அவளது தகவல்கள் அவர்கள் கைக்கு வந்திருக்கும். ரயனின் பயணம் தொடர்கிறது. நான் பழைய நண்பர் ஒருவரை தேடினேன். ஜூலியன் பார்க்ஸ், நகரில் இயங்கும் இரகசிய புலனாய்வாளர். அவன் ஒரு காலத்தில் ஜெரிகோவுடன் இருந்தவன். ஆனால் இன்று தனக்காகவே வாழ்கிறான். ஜூலியன் என்னை பார்த்ததும் சொன்னான், நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் என்பதே ஆச்சரியம் ரயன். உனக்கு பின்னால் ஒவ்வொரு நிழலும் பிணமாக மாறி வருது. அவன் எனக்கு ஒரு ரேடியோ சிக்னலை காட்டினான். அதில் 18 வினாடிகள் மாயாவின் சத்தம். மாயாவின் குரல் சிக்கிறது. நான் இந்த வீடியோவை வெளியிட முடியவில்லை. என்னால் இது ஒரே மனிதனை மட்டும் குறிவைக்கவில்லை. இது ஒரு நெடுங்கால கட்டமைப்பையே உடைக்கப் போகிறது. இது த கோர் புரோட்டோகால். இந்த வார்த்தைகள் என்னை உறைந்து விட்டது போல செய்தது. த கோர் புரோட்டோகால் ஜெரிகோவின் மைய கணினி ஒழுங்கமைப்பு. அதனால்தான் அவர்கள் நகரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். நகரத்தின் கீழ் ஜெரிகோ லேப்ஸ். நான் நகரத்தில் உள்ள ஒரு பழைய சப்வே வழியாக கீழ் சென்றேன். அங்கிருந்து ஒரு வழி பழைய மருத்துவ ஆய்வகத்துக்குள். திறந்த கதவுகள், உடைந்த கணினிகள், பாகங்கள். அதன் நடுவே ஒரே ஒரு அரை செயல்பட்ட ஸ்கிரீன். அதில் எழுதியிருந்தது, ஆக்சஸ் டினைட், லெவல் மாயா கோட். அவளது பெயரே அவள் ஒரு முக்கியமான ஹேக்கராக இருந்ததை உறுதி செய்தது. மியா செய்த பாதிப்பு மாயா ஒப்ளிவியன் ஆர்டரின் ஹேக்கர் மட்டுமில்ல. அவள்தான் த கோர் புரோட்டோகாலை உடைக்க முயன்ற முதல் நபர். அவள் இறந்திருந்தால் அவர்கள் இன்னும் ஆட்சி செய்திருப்பார்கள். அவள் உயிருடன் இருந்ததால் அவர்கள் பயப்படுகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக கோல் மீண்டும் தோன்றுகிறார். அந்த மருத்துவ ஆய்வகத்தில் மறைந்திருந்த கோல் எனக்கு துணை புரிகிறார். நீ பழைய பாதையை மட்டும் பின்தொடராமல் அதை உடைத்துவிடு என்கிறான். அவன் எனக்கு ஒரு ஆடியோ கேப் கொடுக்கிறான். மாயா ரெக்கார்ட் செய்த உரையாடல். மாயா, நான் அவர்களிடமிருந்து ஓடியிருக்கிறேன். ஆனால் நிழல்கள் எப்போதும் என்னை பிடிக்க வருகிறது. ரயன், நீ மட்டும் இதை முடிக்க முடியும். அடுத்து மேயரின் அலுவலகத்தில் சாட்சியம். ரயன் மேயர் அலுவலகத்தில் புகுந்து ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிக்கிறார். அங்கே ஒரு பழைய பிரிண்ட் டெர்மினலில் புரோட்டோகால் எகோ 9 என்ற கோப்பு. அதில் உள்ள தகவல், If Maya reaches level 4, entire control system will collapse. அவள் லெவல் 4க்கு நெருங்கி இருப்பதற்காகத்தான் அவளை பிடிக்க முயன்றனர். கொண்டு கோர் புரோட்டோகால் எக்ஸ்பிளைன்ட். நகரத்தில் நடக்கும் அனைத்தும், மின்சாரம், போலீஸ் இயக்கம், ஊடக ஒளிபரப்புகள், அவை அனைத்தும் ஒரு மைய கணினி திட்டத்தால் இயக்கப்படுகின்றன. அதை உருவாக்கியது ஜெரிகோ. அதை முடிக்க முயன்றது ஒப்ளிவியன் ஆர்டர். மாயா அதை உடைக்க முயன்ற முதல் வீரர். போன்ற செயற்கை நிழல்கள், குளோன்ஸ். மாயா ஒரு வீடியோவில் சொல்கிறாள், நாம் அனைவரும் மனிதர்கள் என்று நினைத்தது ஒரு பொய். கொலை செய்யப்பட்டவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. அவங்கள் ப்ராக்சி ஹியூமன்ஸ், குளோன் வெர்ஷன்ஸ். அதற்கு பின்னால் ஒரு மேதை இருக்கிறான். டாக்டர் யஷ்வரன், ஜெனடிக் ஏஐ எக்ஸ்பர்ட். டாக்டர் யஷ்வரன் ஐ சந்திக்கும் ரயன். டாக்டர் யஷ்வரன் ஒரு பயங்கர வார்த்தையை சொல்கிறார். The real Maya is dead, Ryan. The one you saw was a simulation of her last memory. இந்த வார்த்தை ரயனின் முழு உலகத்தை புரட்டிக்கிறது. கிளிஃப்ஹேங்கர் எண்டிங். கடைசி காட்சியில் ரயன் ஒரு புதிய USB டிரைவை பத்திரப்படுத்துகிறார். அதில் ஒரு சத்தம், மாயா, நான் இறந்தாலும் என் நினைவுகள் வாழ்கின்றன. ஒப்ளிவியன் ஆர்டர் தொடங்குகிறது. நகரம் மீண்டும் ஒரு மின்னலை சந்திக்கிறது. நிழல்கள் நகரத்தை மூடத் தொடங்குகின்றன. முடிவுரை: இந்த இரகசியங்களை நீங்கள் ரசித்தீர்களா? இன்னும் ஆழமான தகவல்களுடன் ஷேடோஸ் ஆஃப் தி சிட்டி தொடரும். பாகம் 3 மேலும் இருண்ட உண்மைகள் வெளிவரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேடோஸ் ஆஃப் தி சிட்டி பாகம் 3 விரைவில். இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.